விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது இவங்களுக்கு பொருந்தனே சொல்லலாம். சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி, செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி. பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், ஒரு பகை பாராடுறதுலையா இருக்கட்டும், உச்சத்துக்கே போயிடுவாங்க. எதையுமே அரைகுறையாக விட்டுட்டு போக மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே முழுமையாக நிறைவாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீர் ராசிங்கிறதால உங்கள் மனசும் இப்படி தான் கடல் நீரை மாதிரி ரொம்ப ஆழமானது, நிறைய மர்மம் நிறைஞ்சுதான் இருக்கணும். ஆனால் அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மன அழுத்தம் குழப்பம் தான் அவங்களுக்கு பலவீனமே சொல்லலாம். போட்டியாக இருக்கட்டும், எதுலேயுமே வெற்றி தனக்கு கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. தன்னம்பிக்கையாக செயல்படக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சட்டுன்னு யாருக்கிட்டையும் பழங்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டாங்கன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களோட பழகிறது நம்ம கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். சின்ன விஷயத்து கூட கொஞ்சம் கோவங்கிறது அதிகமாக வரும். பேசாமலும் இருப்பாங்க, வேண்டான்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஆத்மார்த்தமாக ஒரு பழக்கக்கூடிய தன்மை, நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, கணவனும் மனைவியாக இருந்தால் ஈருடல் ஓருயிராக வாழுங்கிற ஒரு ஆசை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தடவைக்கு பல முறை 10-11 தடவையாவது யோசிச்சு தான் அந்த வேலையை இவங்க எடுப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்யக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. இவங்க ஒரு நேர்மையோட சிகர்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த பொய் பொருட்டு பித்தலாட்டம் பேசுறது தெரியாது. மற்றவங்க பேசுறதுனாலுமே அவங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம். கண்ணுக்கு எட்டின வரைக்குமே இந்த துரோகி எதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். நேர்மை, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி தாங்க. சுபகாரிய முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக முடியும். ராசி அதிபதி செவ்வாய் வக்கரகதியில் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதும், உச்சம் பெற்ற 7-12ஆம் அதிபதி சுக்கிரன் 2-5ஆம் அதிபதி குருவோடு இருக்கிறதும் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரும். நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி கவனம் இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை சின்ன பிரச்சனையும் கொடுக்கும். அதனால் எந்த வேலையாக இருந்தாலுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் உங்கள் கடமையில் நீங்கள் செயலாற்றுறது நல்லது. கொடுத்த வாக்கை நாணயத்தையும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். அவங்களால நல்ல உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இந்த கௌரவ பதவி எல்லாமே கிடைக்கும். சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய நேரம். முடிஞ்ச வரைக்குமே நல்ல ஒரு முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல வெற்றி, நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியுமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது அஷ்டமத்துக்கு வரக்கூடிய நேரமும் பொறுத்த வரைக்குமே எல்லா விதத்துலையுமே நல்ல பலன் கிடைக்கும். பெரும்பாலான கிரகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல நிலையில் தான் இந்த நேரம் இயங்குது. அதனால் கவலைப்படுறதுக்கு இல்லை, பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும். பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆலய வழிபாடுகள் எல்லாமே செய்வீங்க. கௌரவங்கிறது உங்களுக்கு உயர்ந்து வரணும்னு சொல்லலாம். 6 கூடியவன் 8ல் இருக்கிறது. பகையாளியாக இருந்தவங்க எல்லாமே இனி நட்புக்கரை நீட்டுவாங்க. உறவு வகையிலுமே நல்ல மாற்றம். கருத்து வேறுபாடு எல்லாமே குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். 8 நின்று உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாமே இனி உங்களை தேடி வருவாங்க. நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். சுபகாரிய முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பழிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்கள் எண்ணத்தில் பொறுத்த வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தணும். நல்லதே நடக்கணுங்கிறத நம்பணும். எதிர்மறை சிந்தனையை விரட்டுங்க. இது தேவையில்லாத நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களே, உங்கள் வார்த்தைகளே தான் உங்களுக்கு எதிரியாக அமைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். எதுலையுமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திட்டம் போட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே நல்ல மாற்றம் தான். அப்பப்போ எதிர்பாராத செலவு மட்டும் வந்து கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல மாற்றம். அவசரத்துக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த வாகனம் திடீர்னு பழுதாகும். அதனால் சின்ன சின்ன இடையூறை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வாகனங்களை இயக்கும் போதே அது சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு தான். மற்றவங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது வேண்டாம். கொடுக்கல் வாங்குற விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபம் தரும்.
தனியார் துறை இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஒரு சலுகை பெறதில் கொஞ்சம் கஷ்டம்தான். கடுமையாக உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். ஒரு கடன் உதவி கிடைக்கிறீங்கனாலும் கிடைக்கும். வாங்கின கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் நிறைய நுணுக்கங்களை நீங்கள் புகுத்த போகிறீங்க. இதனால் வியாபார ரீதியாக லாபம் நிச்சயமாக உண்டு. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றத்தை தந்தாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் தான். பின்னாடி எல்லாமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். லாபமும் நல்லபடியாக நடக்கும். வீட்டிலுமே மங்கள காரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு தவிச்சவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் இடத்த தக்க வச்சுக்க கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்கிற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் விரும்பினவங்களுடைய அன்பை பெறுதலை வெற்றி பெற போகிறீங்க. காதல் அரும்பக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முன்னேற்றம் ஏற்படும். மனசுலையும் சரி வீட்டிலையும் சரி ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக, மனதை மகிழ்விக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கையிருப்புங்கிறது இந்த நேரம் அதிகமாகும். அதனால் மகிழ்ச்சியும் தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய வயசில் மூத்தவங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குழந்தைகளுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு அந்நியோன்யம் சிறப்பாக இருக்குது. பேச்சில் கொஞ்சம் அன்பு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது இனி அடுத்தடுத்து ஏற்படும். கருத்து மோதலுங்கிறது இது இனி ஏற்பட வாய்ப்பு இல்லை. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். சேமிக்க அதிக வாய்ப்பு கிடைச்சாலும் சின்ன சின்ன செலவு வந்து போகலாம். சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நேரம், செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்குமே நிறைய புதுமையான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. உங்கள் நம்பிக்கை சிறப்பாக இருக்கிறதால எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றம் தான். பேசுகிற பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நேரம். தொழிலுமே ஆதாயங்கிறது உடனடியாக கிடைக்காது. கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஆனால் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன உடல் உபாதைங்கிறது வராமல் இருக்காது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பில்லை. முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னா வீட்டில் சமைச்ச சாப்பாடுகளை சாப்பிட்றது நல்லது. ஏற்கனவே நீங்கள் சுகாதாரத்தை பற்றி நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளி உணவுகளை எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். கல்வியில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பான நேரம். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தேடித்தரணும்னு சொல்லலாம். முழு முயற்சியோட கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு நெருக்கடி எல்லாமே இல்லை. நல்ல வகையில் நல்ல மாற்றம் ஏற்படும். பல வகையில் நன்மை பெற போகிறீங்க. முயற்சி சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் முயற்சிக்கேற்ற லாபம் நிச்சயமே கிடைக்குன்னு சொல்லலாம். எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நிலையிலையுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன உடல் உபாதை கொடுத்து தான் உங்களுக்கு இந்த நேரம் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லலாம். செய்கிற செயலை பொறுத்த வரைக்குமே வேகமாக செயல்படுவீங்க. நிறைய உதவி இந்த நேரம் கிடைக்கும். பண உதவி கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையுமே நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சூரியன், சுக்கிரன், கேது இந்த 3 கிரகமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சய வெற்றி. வருமானத்தில் இது வரைக்குமே பல தடை இருந்திருக்கலாம். அது எல்லாமே விலகும். கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த வேலை செஞ்சாலுமே உடனடியாக வெற்றி கிடைக்காது. ஆரம்பத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டு தான் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் வெற்றி இறுதியில் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது பூர்த்தியாகும். வர வேண்டிய பணம் வருமானம் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலுமே அது நிறைவேறும். ஏன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னு சொல்லலாம். கேடி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்துலேயும் கேது இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்த வரைக்குமே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தங்க தடை இல்லாமல் வந்து சேரும். வேலையிலையுமே நெருக்கடி இல்லாமல் இல்லை. முயற்சிக்கேற்ற பலன் தான். வியாபார ரீதியாக முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலையுமே இந்த சங்கடங்கிறது விலக ஆரம்பிக்கும். நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கிறதாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால செவ்வாய்க்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கெடுபலனாக இருந்தாலுமே முருகப்பெருமான் வழிபாடுகளை நம்ம செய்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம்.
சஷ்டி விரதம் இருந்துட்டு வர பாருங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவள் முருகனை வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினங்களில் துவரும் பருப்பு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வந்தாலுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் சித்தர் பெருமக்கள் மகான்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.